ரெடி சார், ரெடி சார், ரெடி. இப்ப அடுத்து நான் கூப்பிட போற நபர், அவருக்கு இன்ட்ரோவே தேவையில்லை. ஏன்னா அவர் தான் எல்லாமே. இன்ட்ரோ அப்படின்னு ஒண்ணுன்னா அதுக்கு அந்த மனிதர் தான். வரவேற்றலாமா? கொஞ்சம் கை தட்டுங்களேன். எப்பயுமே அவர் கேட்பாரு, இந்த வாட்டி நான் கேட்டேன். இந்த இன்ஸ்பெக்டர் சூர்யா பேச்சுலர் பார்ட்டி திரைப்படத்திற்கு சிறப்பு அழைப்பாளர்களாக வந்து மீண்டும் நிகழ்ச்சியை சிறப்பாக வழிநடத்தி கொண்டிருக்கும் அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் என்னுடைய நன்றியையும் படக்குழு சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்பொழுது அண்ணன் சிறப்பு அழைப்பாளர், யூடியூப் நாயகன், நடிகர், முப்பெரும் கலைஞன், அவர் நடிக்காத சீனியர் நடிகர்கள் கூட நடிக்காத நடிகர்களே இல்லை. இன்னைக்கும் சின்ன குழந்தை முதல் பெரியவங்க வர அவர் கூட நடிக்க காத்துட்டு இருக்காங்க. அண்ணன் கூட நானும் நடிக்க காத்துட்டு இருக்கேன். ராஜேஷ் சார் சொன்னார் இல்லைங்களா, அதுல ஒரு உண்மை இருக்கு. இன்னைக்கு சினிமாவில் வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தவங்க வளர்ந்து வரும்போது அவங்கள வந்து வளர விட மாட்டாங்க. ஏன் அவன் நம்மளை விட மேலே போயிடுவானோன்ட்டு. பட் அண்ணன் வந்து அப்படி கிடையாது. அண்ணனை பத்தி எனக்கும் பர்சனலா தெரியும். கண்டிப்பா நான் உங்களுடைய மகிழ்ச்சி, உங்களுடைய சந்தோஷம் இதே மாதிரியே இருக்கும். உங்களுடைய சேவையும் தொடரும். அண்ணனை அவர்களை பேச அன்போடு அழைக்கிறேன். மேடையில் அமர்ந்திருக்கும் அனைவருக்கும் வணக்கம். பத்திரிகை நண்பர்கள், ஊடக நண்பர்கள், இணையதள நண்பர்கள், பிஆர்ஓ பாலன் சார் அனைவருக்கும் வணக்கம். மேடையில் பேசி கைத்தட்டல் வாங்குற அளவுக்கு நான் பெரிய பேச்சாளர் இல்லை. அதனால தயவு செஞ்சு நீங்களே ஒரு தடவை கைத்தட்டிடுங்க. இந்த கைத்தட்டல்கள் அனைத்தும் இன்ஸ்பெக்டர் சூர்யா அந்த டீமுக்கு தான் போய் சேரும். இன்ஸ்பெக்டர் சூர்யா அப்படின்னு சொன்ன உடனே நீங்களாம் நினைப்பீங்க இது ஏதோ ஒரு போலீஸ் சம்பந்தப்பட்ட கதை அப்படின்னு. ஆனால் இதில் போலீஸும் சம்பந்தப்பட்ட கதை. இன்னைக்கு மக்களுக்கு ஒரு நல்ல ஒரு விழிப்புணர்வு ஒரு படம் கொடுக்கணும் அப்படின்னு தான் இந்த படத்தின் இயக்குனர் சுரேஷ் பாபு அவர்கள் இந்த கதையை தேர்ந்தெடுத்து அவரே கதாநாயகனாக நடித்து இயக்கியும் இருக்காரு. ஸோ சுரேஷ் பாபு அவர்களுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். அதே மாதிரி இந்த படத்தின் கதாநாயகி, 3 கதாநாயகின்னு சொன்னாங்க. ஒருத்தங்க மலையாளத்தில் பிஸியாக இருக்காங்க, இன்னொருத்தங்க தெலுங்கில் பிஸியாக இருக்காங்க, இன்னொருத்தங்க தான் இவங்க சோனியா தாஸ். எந்திரிச்சு ஒரு வணக்கம் சொல்லுமா? ஏன்னா இந்த படத்துக்கு அப்புறம் அவங்க பிஸி ஆயிடுவாங்க, எழுந்துக்க கூட மாட்டாங்க. ஸோ இருந்தாலும் இப்போவே ஒரு வணக்கம் சொல்லி உங்களுக்கு நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறாங்க. அதே மாதிரி படத்தின் தயாரிப்பாளர் வடிவேல் சார். வடிவேல் சாரை பற்றி இப்போ எல்லாம் அப்படியே எல்லாம் புகழ்ந்துட்டு இருந்தாங்க. நான் ஒரே வார்த்தை தாங்க சொல்கிறேன். உண்மையிலேயே அவரை பார்க்கும்போதே தெரியுது, அந்த வெள்ளை சட்டைக்கு வெள்ளை பேண்ட்டுக்கு உண்மையிலேயே அவருடைய மனதும் வெள்ளையாக தான் இருக்கும். அதை விட இன்னொரு முக்கியமான விஷயம், அவர் கருப்பாக இருக்கிறாரு. எனக்கு ஒரு டாக்டர் சொன்னார், சார் கருப்பாக இருக்கிறவங்களோட மனசு வெள்ளையாக தான் சார் இருக்கும் அப்படின்னு. ஸோ அதற்கு உதாரணம் நம்ம வடிவேல் சார் அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ கூட பாருங்க, அவர் சிரிக்கும் போது கூட பல்லு கூட வெள்ளையாக தாங்க தெரியுது. இவர் சிரிச்சாக்க பல்லு மஞ்சளாக இருக்கும், அவர் சிரிச்சாக்க பல்லு வந்து அந்த கரை படிஞ்சு அந்த வெத்தல் பாக்கெல்லாம் போடும், அந்த ஒரு கரையாக இருக்கும். ஆனால் வடிவேல் சார் சிரிக்கும் போது பார்த்தீங்கன்னா அந்த பல்லு எல்லாமே வெள்ளையாக தான் இருக்கு. அது அந்த தம்பி சிரிச்சாக்க பல்லுலாம் கருப்பாக இருக்கும், சொத்த பல்லு, சாக்லேட் தின்றுருப்பாங்க. ஆனால் வடிவேல் சாரோட மனசு மாதிரியே, அவரோட சட்டை பேண்ட்டு மாதிரியே
அவரோட மனசும் வெள்ளையாக தான் இருக்கும். அதனால உங்களுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். பேசும்போது வடிவேல் சார் ஒரு வார்த்தை ஒன்று சொன்னாரு, இந்த படம் இன்ஸ்பெக்டர் சூர்யா படம் வெற்றி பெறுவதற்கு என்னென்ன சப்போர்ட் பண்ணணுமோ நான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி சொன்னாரு. என்னென்ன உதவி வேணுமோ அதை நான் பண்ணுவேன்னு சொன்னாரு. எனக்கு கொஞ்சம் பணம் கொடுத்தீங்கன்னாக்கா இந்த படத்தை நான் வெற்றி படமா ஆக்கிடுவேன் சார். இது வந்து நான் பணத்துக்காக அப்படின்னு சொல்ல வரல, அவரோட குணத்துக்காக சொல்ல வரேன். ஏன்னா இன்ஸ்பெக்டர் சூர்யா அப்படின்னாலே எல்லாருக்கும் டக்குன்னு நம்ம சிங்கம் சூர்யா தான் ஞாபகம் வரும். ஸோ அந்த மாதிரி இந்த இன்ஸ்பெக்டர் சூர்யா படம் மிகப்பெரிய வெற்றி அடையும். அதே மாதிரி PR சிவசாமி சார் அவங்க பேசும்போது ரொம்ப ஒரு அனுபவம் வாய்ந்த ஒரு மனிதராக பேசிட்டே இருந்தாங்க. எனக்கு தெரிஞ்சு அவர் அரசியலில் இருக்காங்களா நான் தெரியல, ஆனால் அவர் பேசும்போது அவர் மனசில் உள்ள வார்த்தைகள், ஏன்னா இங்கே ஷூட்டிங் ஸ்பாட்டில் பட்ட கஷ்டங்கள் எல்லாமே இங்கே வந்து அப்படியே வெளிப்படையாக சொல்லிட்டு இருந்தார். அது மட்டும் இல்லை, அவர் காலையில் நல்லா ஃபுல்லாக சாப்பிட்டுட்டு வந்திருப்பாருன்னு நினைக்கிறேன். அதனால் நல்லா தம் பிடிச்சி பேசினார். நான் காலையிலேருந்து சாப்பிடவே இல்லை, எப்படா 1 மணி ஆகும் சோறு போடுவாங்கன்னு நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். ஏன்னா என்னை அழைக்கும் போதே சொன்னாங்க, சிவசாமி சார் சொன்னார் இந்த மாதிரி மதியம் விருந்தும் தயார் பண்ணியிருக்கு அப்படின்னு. ஸோ அவருக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். அதே மாதிரி கடந்த 3 நாட்களாக இயக்குனர் ரங்கா அவர்கள், சார் காலையில் இத்தனை மணிக்கு நிகழ்ச்சி, இங்கே வந்துருங்க அங்கே வந்துருங்க, இந்த ட்ரெஸ்ஸு போடணும், காஸ்டியூம் வந்து போலீஸ் காஸ்டியூம் வேணும், அது நீங்கள் எடுக்கிறீங்களா இல்லை நான் எடுத்துருவா. ஏன்னா இது வந்து இன்னொருத்தரோட படம் அப்படின்னு நினைக்காம என் நண்பனோட படம், சுரேஷ் பாபுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் இந்த இயக்குனர் ரங்கா அவர்களுக்கு என் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். அதே மாதிரி க்ரௌடு ஃபண்டு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. உண்மையிலே இவ்வளோ க்ரௌடு இருக்கும்போது அதை பற்றி கவலைப்படவே தேவை. ஃபர்ஸ்ட் லுக்கே இவ்வளோ க்ரௌடுனா எனக்கு தெரிஞ்சு ஆடியோ ரிலீஸ் வந்து நேரு ஸ்டேடியத்தில் தான் வைப்பாங்கன்னு நினைக்கிறேன். அப்படி ஒரு கூட்டம் வந்து கண்டிப்பாக சேரத்தான் போகுது. ஸோ இந்த டீமுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். நீங்கள் காங்கிரஸில் இருக்கீங்களா இல்லை காமராஜரை பர்டிகுலராக சொல்கிறீங்க? ஓ அப்படிங்களா, சூப்பர். சார் விருப்பப்பட்ட மாதிரி காமராஜர் ஹால்லே கூட அதை வச்சிடலாம். அதே மாதிரி ஃபைட் மாஸ்டர் அசால்ட் மதுரை, நான் அவர் கூட ஒர்க் பண்ணியிருக்கேன். உண்மையிலேயே அது சின்ன படமாக இருந்தாலும் சரி பெரிய படமாக இருந்தாலும் சரி அந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையணும். அதாவது அவரோட ஃபைட் மட்டும் பேசினா பத்தாது, படமே பேசப்படணும் அப்படின்னு சொல்லி அவ்வளவு எறும்பை விட ரொம்ப சுறுசுறுப்பாக அவர் வந்து ஒர்க் பண்ணிட்டே இருப்பாரு. அவரு இந்த படத்துக்கு ஃபைட் மாஸ்டர் வந்ததுல ரொம்ப சந்தோஷம். நன்றி நன்றி மாஸ்டர். அதே மாதிரி நன்னாரி இவருக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். ஏன்னா நான் இந்த நிகழ்ச்சிக்கு வரணும் இல்லையான்னு நான் சொல்லவே இல்லை, ஆனா இவரே ஒரு வீடியோ ஒன்று எடுத்து போட்டாரு, இந்த மாதிரி கூல் சுரேஷ் வந்து ஃபர்ஸ்ட் லுக்கு வராரு அப்படின்னு. அப்போ அதுல வந்து அவரோட ஆர்வம் தெரிஞ்சது. ஏன்னா சப்போஸ் நான் வரலப்பா அப்படின்னு நான் முடிவு பண்ணியிருந்தா கூட அவருடைய ஆர்வத்தில் இவர் வந்து கண்டிப்பா வரணும் அப்படின்ற ஒரு இயக்கம் அதுல தெரிஞ்சது. ஸோ இந்த மாதிரி படங்களுக்கு கண்டிப்பாக கூல் சுரேஷ் சப்போர்ட் பண்ணிட்டு தாங்க இருப்பேன். டைரக்டர் சுரேஷ் பாபு சார் பேசும்போது சொன்னாங்க, இது வந்து சின்ன படம்னு. சின்ன படத்துக்கு சப்போர்ட் பண்ண வந்த கூல் சுரேஷுக்கு நன்றி அப்படின்னு சொன்னாங்க. நான் மனசு நொந்து போய் சொல்றேங்க, இந்த மாதிரி சின்ன படங்களுக்கு கூல் சுரேஷ் தாங்க சப்போர்ட் பண்ணுவேன். ஏன் தெரியுங்களா? பெரிய படங்களுக்கு உங்களுக்கு சப்போர்ட் பண்றதுக்கு டைரக்டர் மிஸ்கின் சார் இருக்காரு, பெரிய படங்களுக்கு சப்போர்ட் பண்றதுக்கு ரஞ்சித் சார் இருக்காரு, பெரிய படங்களுக்கு சப்போர்ட் பண்றதுக்கு வெற்றிமாறன் சார் இருக்காரு. ஆனா எங்களை மாதிரி சின்ன படங்களுக்கு கூல் சுரேஷ் மாதிரி சார் தானங்க சப்போர்ட் பண்ண முடியும். யோசிச்சு பாருங்க, கோடியில பணம் இருந்துச்சுன்னா ஆடியோ ரிலீஸ் அப்ப கூட வெளியில 5 கேரவன் வச்சிருப்பாங்க. ஸ்டேஜில் பாட போற பாடகிக்கு கூட கேரவன் கொடுத்து அவங்களுக்கு ஒரு காஸ்டியூம் கொடுத்து அப்படிலாம் பண்ணுவாங்க. ஆனா இந்த மாதிரி இன்ஸ்பெக்டர் சூர்யா அப்படின்ற மாதிரி படத்துக்கு இன்ஸ்பெக்டர் வேஷத்துல வந்திருக்க இந்த கூல் சுரேஷ் தாங்க சப்போர்ட் பண்ணுவான். இப்ப கூட இந்த படத்தோட பேரு இன்ஸ்பெக்டர் சூர்யா. இந்த படத்தோட பேரு இன்ஸ்பெக்டர் சூர்யா. அந்த இன்ஸ்பெக்டர் வேஷத்துல தான் வரணும். என்ன கூப்பிட்ட இந்த தயாரிப்பாளருக்கும் இயக்குனருக்கும் இந்த படத்தை பத்தி வெளியில தெரியணும் என்பதற்காக நான் இன்ஸ்பெக்டர் வேஷத்துல வந்தேன். நீங்க மிஸ்கின் சாரை கூப்பிட்டீங்கன்னா அவர் இன்ஸ்பெக்டர் வேஷத்துல வருவாரா?
ரஞ்சித் சாரை கூப்பிட்டீங்கன்னா அவர் இன்ஸ்பெக்டர் வேஷத்துல வருவாரா? வெற்றிமாறன் சாரை கூப்பிட்டீங்கன்னா அவர் இன்ஸ்பெக்டர் வேஷத்துல வருவாரா? வந்து சொல்லுவாங்க, என் மச்சான் கலக்கிட்டான், என் தம்பி ஜெயிச்சுட்டான், இவன் அதை பண்ணிட்டான் இதை பண்ணிட்டான்னு ஸ்டேஜ்ல பேசுவீங்க. ஆனா இந்த இன்ஸ்பெக்டர் சூர்யா மாதிரி படத்தை பத்தி அது வெளியில தெரியாது. நீங்க என்ன சொல்லுவீங்க? நாங்க பன்னீர் சோடா சாப்பிட்டோம்னுவீங்க, அதுக்கு எல்லாம் கை தட்டுவீங்க. அது உங்களுக்கு பெருமை. ஆனா ரத்தத்தை சிந்தி வடிவேல் சாரோ சுரேஷ் பாபு சாரோ சின்னசாமி சாரோ ஸ்டேஜ்ல பேசும்போது சொல்றாங்க, இந்த படத்துக்காக நாங்க அவ்வளவு உழைச்சோம் அப்படின்னு. அந்த ஹீரோயின் முட்டி போட்டு முட்டியில ரத்தம்லாம் வந்துச்சு அப்படின்னு சொன்னாங்க. இந்த வழிய ஸ்டேஜ்ல சொல்லுவீங்களா? அதை சொல்ல மாட்டீங்க. பன்னீர் சோடா 1 மணிக்கு வந்துச்சு, 4 மணிக்கு 3 கோலி சோடா வந்துச்சு அப்படின்னு அதை நீங்க பெருமையா சொல்லுவீங்க. இப்ப கூட நான் யாருக்கும் குறை சொல்லணும் அப்படின்னு சொல்ல வரலங்க. எங்களை மாதிரி கலைஞர்களுக்கு கை கொடுங்க. சினிமாதான் மூச்சு, சினிமாதான் பேச்சுன்னு இருக்கிற என்ன மாதிரி ஆளுங்களுக்கு கை கொடுங்க. நேற்று நைட்ல இருந்து நான் சாப்பிடலங்க. ஏன் தெரியுமா? ரங்கா சொன்னாரு, இயக்குனர் சொன்னாரு, நீங்க வரும்போது இன்ஸ்பெக்டர் ட்ரெஸ்ல வாங்க அப்படின்னு. அந்த இன்ஸ்பெக்டர் ட்ரெஸ்ல வரும்போது இன்ஸ்பெக்டர் ஒரு பர்ஃபெக்டா இருக்கணும் அப்படின்றதுக்காக சாப்பிட்டா தொப்ப தெரியும். இன்ஸ்பெக்டர்னா இப்படி இருக்கணும் என்பதற்கு தமிழகத்தில் உள்ள இன்ஸ்பெக்டர் எல்லாமே ஒரு உதாரணம். நான் நேற்று நைட்ல இருந்து சாப்பிடலங்க. இது நான் சும்மா வீடியோக்காக மைக்குக்காக பேசல. அப்படி ஒரு கலைஞனாக இருந்து அந்த படத்துக்கு நான் அவ்வளவு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கேங்க. புரியுதுங்களா? இன்னைக்கு அவரு சிவசாமி சார் பேசும்போது கூட அவர் காலையில சாப்பிட்டு வந்திருப்பாரு, நல்லா தெம்பா பேசினாரு. எனக்கு தெம்பு இல்லைங்க, நேற்று நைட்ல இருந்து சாப்பிடல. அது மட்டும் இல்ல, இந்த படத்துல சாமி, அந்த சாமி சிலை தான் ஒரு முக்கியமான கருவா இருக்கு. அந்த பச்சையம்மனை நம்ம கையால தொட போறோம். அதனால விரதம் இருந்ததான் நினைச்சுக்கிட்டேன். அப்படி உயிர் கொடுக்கிற கலைஞர்கள் இந்த சினிமால இருக்காங்க. அந்த மாதிரி ஆளுங்களை பயன்படுத்த பாருங்க. இப்ப கூட இந்த நான் Dress போட்டு வந்திருக்கேன்ல, இந்த படத்தை பெருமைப்படுத்தணும் அப்படின்றதுக்காக தான். அடுத்த வாரம் என் நண்பன் சுனில் கண்ணனுக்கு 13ஆம் தேதி கல்யாணம். அவன் ஒரு சமையல் கலைஞன் திருவள்ளூர்ல. அவனோட கல்யாணத்துக்கு போகும்போது அந்த செஃப் ட்ரெஸ்ல தான் போவேன். ஒரு கலைஞனாக அந்த அந்த கலைஞனுக்கான மரியாதை என்னவோ அது வழியா தாங்க நான் பண்ண முடியும். அதனால தயவு செய்து இவன் ஏதோ கூத்தாடி அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்ணாதீங்க. ஒரு ஜோக்கரு பப்புனு அப்படி கிண்டல் பண்ணாதீங்க. இப்பவும் சொல்றாங்க, பப்புன்னு சொல்றீங்கல்ல, அந்த பப்புன் ஒரு மேடை நிகழ்ச்சியில அந்த பப்புன் ஹீரோ வரலன்னா அந்த பப்புனால ஹீரோ வேஷம் போட முடியும். அந்த பப்புன் ஹீரோயின் வரலன்னா ஹீரோயின் வேஷம் போட முடியும். ஆனா அந்த மேடையில ஹீரோ ஒரு பப்புன் வேஷம் போட முடியுமா? ஒரு ஹீரோயின் வேஷம் போட முடியுமா? அப்படி எல்லாம் கலந்ததாங்க கலைஞன். அப்படி ஒரு கலைஞன் தான் இந்த ரங்கா, இவரு சுரேஷ், இப்படி பல பேர் இருக்கிற இந்த இண்டஸ்ட்ரியில. சரி, எமோஷனலா பேசிக்கிட்டு, அது மட்டும் இல்ல, இந்த படத்துல குடிக்க கூடாது அப்படின்ற ஒரு கருத்தை இயக்குனர் அவர்கள் கொடுத்திருக்காங்க. சார், உண்மையிலேயே இந்த படம் பார்த்ததுக்கு அப்புறம் நிறைய பேர் குடிக்க மாட்டாங்க. அதற்கு காரணம் இயக்குனர் சுரேஷ் பாபு மட்டும் இல்ல, மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் விஜய் சார். இன்னைக்கு போதை இல்லாத தமிழகமாக தமிழ்நாட்டை மாற்றிக் கொண்டு வருகிறார் தமிழக முதலமைச்சர் மாண்புமிகு விஜய் சார் அவர்கள். ஆனா நீங்க அவரோட ஆட்சிய குறை சொல்லணும் என்பதற்காக, கவுக்கணும் என்பதற்காக
நீங்க வாலண்டியா ஒரு செல்போன் எடுத்துட்டு போய் ஒயின் ஷாப் வாசல்ல நின்னு என்ன நீ எக்ஸ்ட்ரா 10 ரூபா வாங்குற, என்ன இது எக்ஸ்ட்ரா 20 ரூபா வாங்குற அப்படின்னு சொல்லி நீங்க அதே ட்விஸ்ட் பண்ணிட்டு இருக்கீங்களே. நான் இப்ப சொல்றேங்க, நீங்க சாப்பிடுறீங்கல்ல சோறு, அந்த சோறு வேகறதுக்கு அடுப்பு எரியணும், அந்த அடுப்பு எரியறதுக்கு சிலிண்டர் வாங்கணும், அந்த சிலிண்டர் வாங்குறதுக்கு 50 ரூபா வாங்குறாங்க. 50 rupees 50 ரூபா வாங்குறாங்க சிலிண்டருக்கு. எடுத்துட்டு வந்து போட்டாங்க. அதை பத்தி இது வரைக்கும் யாருன்னா வீடியோ போட்டிருப்பீங்களா? சாப்பிடுற சோறு, அந்த சோறுக்கு 50 ரூபா வாங்குறாங்க. ஆனால் நீங்க குடிச்சு உங்க கிட்னி ஃபெயிலியரா போறதுக்கு சாவுறதுக்கு அதுக்கு நீங்க 10 ரூபா கொடுக்குறோம் 20 ரூபா கொடுக்காத வீடியோ போட்டு வர காட்டுறீங்களே. இது எந்த தங்கச்சி தட்டுக்கு தங்கச்சி, அந்த தங்கச்சி கை தட்டாங்கன்னா அவங்களுக்கு தெரியும் அந்த குடும்ப நடத்துற சூழ்நிலை என்னன்னு தெரியும். ஒரு சிலிண்டருக்கு 50 ரூபா வாங்கும்போது அந்த 50 ரூபாயோட ஒரு அருமை என்னன்ற அந்த தங்கச்சிக்கு தெரியும். ஆனால் ஒயின் ஷாப்ல போய் 10 ரூபாய் 20 ரூபாய்க்கு போய் சண்டை போட்டுக்கிட்டு அதுக்கு போய் சண்டை போட்டுட்டு அதை ஒரு வீடியோ போட்டு நீங்க பிரபலமா பண்றீங்களா? இப்போ சொல்றேன், எந்த கொம்பன் நினைச்சாலும் தாவேக ஆட்சியை, விஜய் சாரோட ஆட்சி யாருமே தடுக்க முடியாதுங்க. அதற்கு உதாரணம் இந்த இன்ஸ்பெக்டர் சூர்யா. இன்ஸ்பெக்டர் சூர்யா இந்த படம் எனக்கு வந்து சில ஷாட்லாம் வந்து இயக்குனர் சுரேஷ் பாபு வந்து காமிச்சாரு போன்ல. வருகின்ற 23ஆம் தேதி அன்னைக்கு எப்படி ஜனநாயகன் படத்துல விஜய் சார் போலீஸ் கெட்டப்பு போட்டு தீய சக்தி எப்படி தூய சக்தியா மாற்றாரோ அதே மாதிரி இந்த இன்ஸ்பெக்டர் சூர்யா படத்திலையும் சுரேஷ் பாபு அவர்கள் தீய சக்தியை தூய சக்தியா மாற்றுவாரு. நீங்க படம் பார்க்கும்போது தெரியும். எமோஷனல் ஆகணும்னு நினைக்கிறேன். எனிவே இந்த படத்துல நடிச்சிருக்க அனைத்து கலைஞர்களுக்கும், அது மட்டும் இல்ல இந்த படத்துல வந்து இப்ப எப்படி பாஷா படத்துல நான் ஒரு தடவை சொன்னா 100 தடவை சொன்ன மாதிரி அப்படின்ற ஒரு வசனம் இருக்குமோ, அதே மாதிரி இந்த படத்திலையும் ஒரு வசனம் கண்டிப்பாக அது ஹிட் ஆயிட்டே இருக்கும். அது சலையை கொடுப்பான் என் சுரேஷ் பாபு. இங்க வாங்க வாங்க வாங்க, டக்குன்னு வாங்க, பசிக்குது. யார் அந்த தீய சக்தி? இந்த படத்துல இன்ஸ்பெக்டர் சூர்யா படத்துல சுரேஷ் பாபு அவர்கள் இந்த இன்ஸ்பெக்டர் வேஷத்துல இந்த சிலை கடத்தல் இதை பத்தி தான் ஒரு கதை சொல்லியிருக்காரு. இவருக்கு இந்த நேரத்தில் இந்த சிலையை பரிசாக கொடுக்கிறேன். அது மட்டும் இல்ல, இந்த படத்துல ஒரு சிறப்பான வசனம் ஒண்ணு இருக்கு. அதை நான் சொல்றதை விட கதாநாயகன் சுரேஷ் பாபு அவர்கள் சொன்னா நல்லா இருக்கும். நீங்க சொன்னா நல்லா இருக்கும். தப்பு பண்ற எவனா இருந்தாலும் இந்த சூர்யாவோட பார்வையிலிருந்து தப்பிக்கவே முடியாது. தப்பு பண்றவ எவனா இருந்தாலும் இந்த சூர்யாவோட பார்வையிலிருந்து தப்பவே முடியாது. சூப்பர் சூப்பர். Okay.